மற்றுமொரு அண்மை செய்தி. சேலத்தில் பாமக மற்றும் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. சேலத்தில் பாமகவினர் மற்றும் போலீசார் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. பாமகவின் அண்ணாதுரை வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபோது போலீசார் மற்றும் பாமக தொண்டர்களிடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வினோத். விவரங்கள். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அண்ணாதுரை தனது ஆதரவாளருடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வாகன பேரணியாக வந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து 200 மீட்டர் தொலைவிலேயே அவரது வாகனமானது தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் அந்த வாகனத்தில் இருந்து இறங்கி நடந்தே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழியை வாகனம் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வந்தபோது அந்த வாகனத்தில் ஏற முற்பட்டார். இதை பின்தொடர்ந்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே நுழைய முற்பட்டனர். இதனால் அங்கிருந்த போலீசாருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தின் போது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை காவல்துறை தாக்கியதாக கூறி அந்த மாவட்ட ஆட்சியாளர் எதிரே உள்ள சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஒரு கட்டத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் போலீசார் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பின்னர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் 10 நபர்கள் மட்டுமே அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதும் அந்த மாவட்ட ஆட்சியாளருக்கு எதிரே தற்போது கூடுதலாக போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பை ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வேட்புமனு தாக்கலின் போது போலீசாருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.